வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கூர்க் சீரீஸில் இன்றைக்கி எபிசோடு 8. நம்ம ரெகுலர் வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கி நாள் 23. நம்ம காலையில் ஒரு 4 மணி பக்கம்லாம் ஏஞ்சி கிளம்பிட்டோம். எங்கன்னு தானே கேட்குறீங்க? மண்டாலப்பட்டி வியூ பாயிண்ட்டுங்க. இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம கூர்கில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம் சொன்னோம். அங்கே ஒரு 2 நண்பர்களை மீட் பண்ணோம். அவங்க தான் நம்மளை மண்டையை கழுவிட்டாங்க. ஜீப்லேயே போயிடலாம், அங்கே வந்து பைக்கில் போக முடியாது, ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே செம ஆஃப் ரோடாக இருந்துச்சு. ஜீப்பில் வரவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கடினமான ஆஃப் ரோடிங் அப்புறமா கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டோம் டைமுக்கு. இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ன்றதுனால நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு பக்கம் நம்ம மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு. மேலே ஏறி போக போக அது ஒரு வியூ பார்த்தீங்கன்னா எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. கிட்டத்தட்ட கேஜிஎஃப் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த லைவாக இதை பார்க்கும்போது. மேலே போயிட்ட பிறகு நல்ல வேலை ஸ்வெட்டர் போட்டுன்னு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூலிங்கு, கிட்டத்தட்ட 13 டிகிரி தான் இருந்துச்சு. நாங்கள் மேலே போயிட்டு கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்போது மொத்தமாக மேலே ஏறினதுக்கப்புறம் அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அந்த வியூ எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் மறந்துட்டோம். ஸோ அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அந்த வியூமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அந்த 1.5 கிலோமீட்டர் கீழே இறங்குறதுக்குள்ளேயே நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ பார்க்க வியூலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பகலில் பார்க்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஜீப்லேயே கிளம்பிட்டோம். கிளம்பும் போது பார்த்திங்கன்னா இன்னும் ஆஃப் ரோடிங்கில் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வியூவே வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. ஆஃப் ரோடிங் ரோட பார்த்ததுக்கப்புறம் தான் லைட்டாக ஃபீல் பண்ணோம். உண்மையிலேயே நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தா வண்டியை கையிலாங்கடி தான் போடுற அளவுக்கு இருந்திருக்கும் போல். அவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கும் வண்டி. கண்டிப்பாக இந்த ஆஃப் ரோடிங்கில் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஸோ தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா இல்லை இந்த மாதிரி வியூ ஸ்டேஷன் ஹில் பாயிண்ட்டுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா விசாரிச்சுட்டே போங்க. முன்னாடியே எங்களை மாதிரி ஜாலியாக வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எங்கேயும் மாட்டிக்காதீங்க. நல்ல வேலை அவங்க இருந்ததுனால நாங்கள் தப்பு. ஆஃப் ரோடிங்கில் ரோடு போது காலையில் வந்ததை விட ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம பையனும் மேலே ஜீப்புக்கு மேலே ஏறி வித்தெல்லாம் காமிச்சான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வியூ ஸ்டேஷனை மட்டும்தான் போட்டிருப்போம். இதுக்கப்புறம் எங்கெங்கே போனோம், அந்த நாள் என்னென்னலாம் நடந்து அடுத்த வீடியோவில் போகிறேன். அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டாட்டா பாய்.